டாக்டர் சொல்லிட்டாரு இனிமேல் என்னால் ஓடவே முடியாது, நடக்கவும் முடியாது, சரியாக உட்காரவும் முடியாது. ஏன்னா நான் ஓடி ஓடி என்னோட லோவர் பேக் இந்த ஸ்பைனில் இருக்கிற ஒரு டிஸ்க்கு வந்து முன்னாடி நகர்ந்துருச்சான். அதுக்கப்புறம் அதுக்கும் 2 டிஸ்க்குக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூ வந்து வீங்கிருச்சு, பல்ஜ் ஆயிருச்சான். அதனால் என்னால் இனிமேல் ரன்னிங்கை கண்டினியூ பண்ண முடியாது, உட்கார முடியாது, சரியாக படுத்திருக்க மட்டும்தான் முடியும் அப்படின்ட்டு ஒரு டாக்டர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு செக் பண்ணி சொல்லிட்டாரு. இது போன வருஷம் நடந்தது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு வாரம் சாப்பிட முடியல, தூங்க முடியல, எல்லாம் பண்ண முடியல. சரி எப்படி ரன்னிங் தான் இந்த பிரச்சனையை கொடுத்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு அப்புறம் எம்ஆர்ஐ எடுக்க போனேன். எம்ஆர்ஐ வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஃபிசியோ ஃபஸ்ட்டு பண்ணேன். ஃபிசியோ மூலயமா எனக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை. அதனால் டாக்டர்கிட்ட ரொம்ப கம்பல் பண்ணி எம்ஆர்ஐ எடுக்கிறதுக்கு அவரை ஒத்துக்க வச்சு எம்ஆர்ஐ எடுத்ததுக்கப்புறம் எம்ஆர்ஐலையும் அந்த டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணார், தம்பி போயிடுச்சுப்பா, முடிஞ்சிச்சு, உன்னோட டிஸ்க் நகர்ந்துருச்சு, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டாரு. அதுக்கு பேர் நிறையா ஸ்பாண்டிலோலிசிஸ் அப்படிம்பாங்க, இல்லைன்னா வந்து ஸ்பாண்டின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. அதுலேயே நிறையா விதமான வேரியன்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து படித்து 2-3 மாதம் வந்து அதுலேயே உட்காந்து மூழ்கி வாழ்க்காவில் தான் முடிஞ்சிருச்சு, உன் கதை சாப்டர் க்ளோஸ் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இது வாய்ப்பே இல்லையே, எப்படி ஏதோ பிரச்சனை, எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த சியாட்டிக்கா அப்படிம்பாங்க, அதாவது இந்த இந்த டிஸ்க் நகர்ந்துருச்சுன்னா அந்த நம்மளோட நர்வ் சிஸ்டம், ஒரு நர்வ் வந்து போகும் நம்மளோட தலையிலேருந்து, ஆக்சுவலி அது வந்து கால் அடியில் வரையும் போகும். அந்த நர்வை வந்து அந்த டிஸ்க் மூவ் ஆனது போயிட்டு டச் பண்ணி இரிட்டேட் பண்ணும். அந்த இரிட்டேட் பண்ணுறதுலாம் என்ன ஆகும்னா, இந்த வலி இங்கேருந்து ஷாக்கு மாதிரி உங்கள் காலுக்கு அடியில் போகும். எஸ்பெஷலி இந்த பட்டக் இருக்குல்ல, இந்த பட்டு மூலயமா அப்படியே அதுதான் ஒரு சைடு இருக்கும், மோஸ்ட்லி எல்லாருக்கும் அது அப்படியே கரண்ட் மாதிரி உள்ள பாயும். அதனால் அவங்களால நடக்க முடியாது, காலில் எழுந்திருக்கும் போது அப்படியே பயங்கரமாக ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரி எனக்கு இல்லை. ஆனால் எனக்கு அந்த வியாதி தான் சொல்கிறாங்க டாக்டர், எல்லா டாக்டரும். கிட்டத்தட்ட நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் பேங்காக்கில் இருந்தேன், இன்னமும் இப்பயும் இருக்கேன். போன வருஷம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அந்த டைமில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு உடம்புல ஏதாவது ஒரு விஷயம்னா என்னால் வந்து அதை ஜீரணிச்சிக்க முடியாது. பிகாஸ் அது என்னான்னு தெரிஞ்சுக்கணும்னு நான் பார்ப்பேன். அதாவது என்ன வியாதின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் என்னால் அதுக்கு ஏற்ற மாதிரியான என்னோட மனசை என்னாலேயே நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி தயாரிச்சிக்க முடியும், தயார்படுத்திக்க முடியும். அதனால் வந்து எனக்கு இன்சூரன்ஸ் இருந்துச்சுங்க. பட் அந்த இன்சூரன்ஸ்லேயும் அந்த லெவலுக்கு கவர் ஆகாது எதுவுமே. எம்ஆர்ஐக்கும் எக்ஸ்ட்ரா காசு கட்ட வேண்டிய சூழ்நிலைகள், கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி தான் கட்டினேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரில. ஒரு 4-5 டாக்டர்கிட்ட செக் பண்ணேன், எல்லோரும் விதவிதமாக சொன்னாங்க. அப்புறம் வந்து பேங்காக்லேயே நம்பர் 3, அதாவது டாப் 3 எந்தெந்த ஹாஸ்பிட்டலோ அந்த ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு ஒவ்வொரு டாக்டராக நான் பார்த்தேன். ஒரு டாக்டரில் 2 டாக்டர் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கி அவங்கள்ட்டலாம் செக் பண்ண அவங்களும் ஒரு விதமாக தான் சொன்னாங்க. அப்புறம் ஏஷியாலேயே பெஸ்ட்டு டாக்டர் ஃபார் ஸ்பைன், முதுகு தண்டுக்குன்னே ஏஷியா கண்டத்திலேயே வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கார் ஒருத்தர், அவர்கிட்ட போங்க அப்படின்ட்டு வந்து நிறையா பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. பேங்காக்கில் தான். அவர்கிட்ட ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டு போயிட்டு காசுலாம் கொடுத்து அவர்கிட்ட போய் பார்த்தா இன்சூரன்ஸ் கொஞ்சம் கவர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவர் என்னை ரொம்ப அசால்ட்டாக தான் ட்ரீட் பண்ணார். எனக்கு இப்போ நான் பார்த்த டாக்டர்லேயே என்னை ரொம்ப லெஃப்ட் ஹேண்டில் ட்ரீட் பண்ணது அந்த டாக்டர் மட்டும்தான். அது தெரியல, அவர் ஒருவேளை இந்த மாதிரி கேஸை நிறையா பார்த்துட்டதுனால அவர் அப்படி என்னை ட்ரீட் பண்ணாரான்னு தெரில. மற்றபடி ஐ வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். பிகாஸ் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நான் வெயிட் பண்ணுறேன், அவரை பார்க்குறதுக்கே சொன்ன டைமுக்கு அவர் மட்டும்தான் நான் கூப்பிடல. சொல்லப்போனால் பேங்காக்லாம் அதை ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ராடில் எல்லா இடத்துலையுமே வந்து அந்த சொன்ன டைமிங் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்களா அந்த டைமிங்க்கு அவங்க கரெக்டாக இருப்பாங்க, டாக்டர் அவைலபிளாக இருப்பாங்க. நீங்கள் அந்த டைமுக்கு நீங்கள் போயிடணும். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி மோஸ்ட்லி அந்த வெயிட்லாம் பண்ண மாட்டாங்க. வெயிட்டிங்கில் உட்கார வைக்கிறது அப்படி இருக்காது. பட் இந்த டாக்டர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நான் போன இங்கே எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வந்து சொன்ன டைமுக்கு நான் போயிட்டேன், எல்லாம் இருக்கேன், ஆனால் அவர் அவைலபிளாக இல்லை. ஸோ அது எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போய் ஒரு 20 மினிட்ஸ் அதுவே நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். இங்கே போய் பார்த்தா அவர் என்னை ரொம்ப லெஃப்ட் ஹேண்டில் தான் டீல் பண்ணார். அதாவது மெஜாரிட்டி ஆஃப் த டாக்டர், நான் எம்ஆர்ஐ எடுத்த டாக்டரும் எக்ஸ்ரே எடுத்த டாக்டரும், இந்த 2 டாக்டர் வேறு வித ஹாஸ்பிட்டல். இந்த டாக்டர்ஸை தவிர மீதி யாருமே எனக்கு வந்து ஸ்பாண்டின்னு சொல்லலை. அதாவது உனக்கு டிஸ்க்லாம் ஸ்லிப்லாம் ஆகலை, டிஸ்க்லாம் நகரல மாதிரிலாம் உனக்கு தெரில, ஏஜ் ஃபேக்டர், அதாவது வயசாக வரக்கூடிய தேய்மானம் தான் உனக்கு அப்படின்ற மாதிரி மற்றவங்க சொல்கிறாங்க. இந்த டாக்டரும் சொல்கிறாரு. யார் ஏஷியாவிலேயே முதுகுத்தண்டை வந்து படித்து கரைச்ச அந்த டாக்டரும் அதான் சொல்லிட்டாரு. பட் ஆனால் எனக்கு வந்து இந்த மனசு வந்து கேட்கல. ஏன்னா எனக்கு அந்த டிஸ்கம்ஃபோர்ட், எனக்கு வந்து டிஸ்கம்ஃபோர்ட் தான் இருக்கும். அதாவது இந்த இடத்துல
ரொம்ப நேரம் உட்காந்தனா அந்த இடத்துல அப்படியே அந்த 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 இடத்துல இருக்கிற சதையெல்லாம் அப்படி பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி அதை எப்படி சொல்கிறேன்னு தெரில, பெயின் மாதிரி இருக்காது, ஷார்ப்பாக இருக்காது, குத்துற மாதிரி வலிக்காது, ஷாக்கு மாதிரி இருக்காது. அது ஏதோ அந்த இடத்துல இருக்கிற மசில்லாம் அப்படியே வந்து நம்மளை லைக் ஒரு ஸ்டிஃபான மாதிரி இருக்கும், அப்படியே டைட்டான மாதிரி இருக்கும். அது எனக்கு பட் ஐ நீட் அன் ஆன்சர்ல, அந்த ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்காக பல டாக்டர்கிட்ட போனேன். ஃபைனலாக எல்லாரும் இப்படியே சொன்னதுனால சரி ஓகே நமக்கு வந்து எக்ஸசைஸ் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச் நான் ரொம்ப சீரியஸாகவே எடுக்க ஆரம்பித்தேன். இப்போ தான் எடுத்து ஆரம்பித்தேன். இது நடந்து ஒரு 6-7 மாதம் நான் பெரிய லெவலில் அந்த ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணலை. பிகாஸ் அந்த மைண்டை நான் ஒத்துக்க மாட்டேன்ருச்சு. இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 மாதமாக தான் அந்த ஸ்ட்ரெச்சிங் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். கோர், அதாவது அது பிரச்சனை கடைசியில் நான் எப்படி அதை கண்டுபிடிச்சேன், இது ரன்னிங்கால் இல்லை. ஆனால் ரன்னிங் வந்து அதுக்கு வந்து ஓரளவுக்கு ரன்னிங் வந்து அதை வந்து ஃபியூல் பண்ணிடுச்சு. அதாவது ரன்னிங்கால் இந்த பிரச்சனை வரல, ரன்னிங் நான் பண்ண ஆரம்பித்ததுனால ஆல்ரெடி இருந்த ஒரு பிரச்சனை பெரிய லெவலில் பிரச்சனையாக ஆயிடுச்சு. அது என்ன அப்படின்னா, நான் வந்து ஐடியில் தான் வேலை பார்க்குறேன். அதனால் வந்து நிறைய நேரம் உட்காந்து தான் வேலை பார்ப்பேன். அப்படி உட்காந்து வேலை பார்த்து என்ன ஆயிடுச்சு, என்னோட சேரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ரொம்ப நேரம் உட்காந்துருப்பேன். 8 மணி நேரம் உட்காரேன் அப்படின்னா என்னோட க்ளூட், இந்த பட்டு இருக்குல்ல, இந்த பட்டு வந்து உள்ளே போயிடும். க்ளூட்டும்பாங்கல்ல, இது வந்து உள்ளே போயிடும். என்னோட ஹாம்ஸ்ட்ரிங் வந்து மேலே இருக்கும். அதனால் என்னோடய வெயிட் ப்ரொப்போசிஷன் வந்து தப்பாயிருச்சு. ஹாம்ஸ்ட்ரிங் வந்து டைட் ஆயிருச்சு, க்ளூட்டு கீழே போயிடுச்சு. அந்த வெயிட்டு வந்து என்னோட பெல்விக் வந்து கரெக்டாக அதை வந்து வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணணும். நான் உட்காரும் போதும் நடக்கும்போது ஓடும்போதும் அது அப்படி அலைன் ஆகலை. அது ஒரு மாதிரி வித்தியாசமாக அலைன் ஆயிடுச்சு நான் உட்காந்து. அதுக்கப்புறம் நான் அதே கட்டத்தில் சரியாக இதை என்னோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த டைட்னஸை பல வருஷங்களாக உட்காந்து வேலை பார்த்து அந்த உடம்புல இருக்கக்கூடிய மசில்ஸ்லாம் டைட்டாக இருக்குல்ல, அந்த டைட்னஸை நான் ஃபஸ்ட்டு ரிலீவ் பண்ணாமல், அதுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணாமல், நான் எடுத்தோடனே டக்குன்னு ஓடி ஒரு 1000-2000-3000 கிலோமீட்டர் ஓடினதோட விளைவு இது ஒரு விளைவு. அப்புறம் உட்காரவும் செய்வேன், ஸ்ட்ரெச் பண்ண மாட்டேன். வெயிட் அதே டைமில் வந்து பெரிய மாதிரி வெயிட் லிஃப்ட்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். என்னோட ஹையஸ்ட் வெயிட் லிஃப்ட்லாம் அப்போ தான் எடுத்தேன். அப்போ தான் 120-130 கிலோலாம் எடுக்க ஆரம்பித்தேன். ஆனால் இதே காலகட்டத்தில் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ பிகாஸ் அது வந்து இந்த ஹசில் கல்ச்சர் வந்து நம்மளை அப்படி புஷ் பண்ணிடுச்சு. இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம், அங்கே பார்க்குறோம், இங்கே பார்க்குறோம், எல்லாத்தையும் பார்க்குறோம். இதை பார்க்கும்போது நம்மளால முடியும். இதுக்கு பேர் ஹசில் கல்ச்சர்ன்பாங்க. நீங்கள் எந்த ரீலை பார்த்தாலும், யூடியூப் ரீல்ஸை பார்த்தாலும், இல்லை இன்ஸ்டாகிராம் இங்கே ஷார்ட்ஸ் அங்கே ரீல்ஸை பார்த்தாலும் இந்த ஹசில் கல்ச்சர்பாங்க. அதாவது ஆஃபீஸ் போயிட்டு வேலை பார்க்குற எக்ஸசைஸ் பண்ணுறதுன்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். இல்லைனா இந்த ரன்னிங்கை வந்து ஓடிக்கிட்டே இருக்கணுன்ற இதெல்லாம் வந்து ஒரு மாதிரியான ஒரு க்ளோரிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அது க்ளோரிஃபிகேஷன் உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பண்ணணும்னு தோணும். எனக்கும் அந்த மாதிரி வந்த வியாதி தான் அது. அதுக்கப்புறம் வந்து இப்போ பிளான்டர் ஃபேஷியா வந்ததுக்கப்புறம் தான் என்னால் ஓட முடியாதுன்னு எனக்கு ஒரு கட்டம். இப்போ தான் எனக்கு லாஸ்ட் 2 மாதம் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5-2 வருஷத்தில் நான் ஸ்டாப் பண்ண டைம் இதுதான். பிகாஸ் பிளான்டர் ஃபேஷியாட்டிஸ் அந்த காலில் இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூ கிழிஞ்சதுனால என்னால் ஓட முடியல, என்னால் நடக்கவே முடியல. அதுக்கப்புறம் என்கிட்ட ஓடுறது, அதுக்கப்புறம் என் மனசை நானே தேர்த்திக்கிட்டு சரி உடம்பை சரி பண்ணணும்னு சொல்லி இந்த காலகட்டத்தில் தான் என்னோடய கோர் மசில்ஸ், அதாவது என்னோட இடுப்பு வலியை சரி பண்ணுறதுக்கு ஒரே வழி என்னென்னா, என்னோட கோர் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகணும். நான் கோர் ஸ்ட்ரென்த்தே பண்ணுறதுல எனக்கு பிடிக்காது. அதை பண்ணாததும் ஒரு பிரச்சனையாயிருச்சு. இப்போ அப்படி நான் ஸ்ட்ரென்த் பண்ணால் அந்த பெல்விக் வந்து அந்த பேலன்ஸை வந்து திரும்பி கொண்டு வர ஆரம்பிச்சிடும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது இந்த பிளான்டர் ஃபேஷியாட்டிஸ்க்கு ஸ்ட்ரெச்சஸ் ஃபிசியோ அதுக்கு தனியாக போகிறேன். அதுக்கு சொல்லி தந்துட்டு இருக்க அந்த எக்ஸசைஸும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ எதுக்கு நான் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட நிறையா பேர் இந்த மாதிரி தான் வந்து எடுத்த உடனே இந்த ஹசில் கல்ச்சருக்குள்ளே போயிட்டு ரன்னிங்கை வந்து எடுத்தோடனே அது ஸ்வீட்டு மாதிரி, அது அதாவது எப்படின்னா லைக் அதை ஸ்டார்ட் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா அது ரொம்ப அடிக்டிவாக இருக்கும். ரன்னிங் வந்து ரொம்ப அடிக்டிவ். எஸ்பெஷலி இந்த லாங் ரன் போயிட்டு அதோட அந்த லாங் ரனில் வரக்கூடிய அந்த ரன்னர்ஸ் செய்யும்பாங்க. அதெல்லாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. எப்பயுமே ஓடுன்னே தோணிக்கிட்டே இருக்கும். அது வந்து கண்ட்ரோல்டாக இருக்கணும். நான் கண்ட்ரோல் இல்லாமல் போனதுனால தான் பிரச்சனை. ரெண்டாவது என்னோடய லைஃப் ஸ்டைல். மூணாவது இந்த வீடியோவோட நோக்கமே என்னன்னா, ரன்னிங்ன்றது ஹைலி இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு ஸ்போர்ட். நம்ம உடம்புக்கு மிகப்பெரிய அழுத்தத்தையும் அடிகளையும் தரக்கூடிய ஒரு ஸ்போர்ட். இப்போ இந்த ஸ்போர்ட்டை நீங்கள் எந்த லெவலுக்கு அப்ரோச் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் அதோட லாஞ்சிவிட்டி இருக்கும். என்னோட லேர்னிங்ஸில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள்
உங்களுக்கு வயசு என்ன வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ரொம்ப இளம் வயசாக இருக்கீங்க, 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா, உங்களுக்கு அந்த லெவலுக்கு பெரிய லெவலில் உங்கள் மசில்ஸ்லாம் டைட்டாக இருக்காது. உட்காந்து நீங்கள் இப்பயே டக்குன்னு ஆரம்பிக்கலாம், போனால் உங்கள் உடம்பு அடாப்ட் ஆயிடலாம். ஆனால் நீங்களும் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். அப்போ இருந்தே ஸ்ட்ரெச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 40-45 வயசு அந்த டைம்லலாம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. இப்போது 25 வயசுக்கு மேலே இருக்காங்கல்ல, அவங்களாம் நீங்கள் வந்து எடுத்தோடனே ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு தயவு செய்து உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த மசில்ஸை டைட்டாக இருந்ததுன்னா தயவு செய்து அதை வந்து ரிலாக்ஸ் பண்ண பாருங்கள். ஃப்ளெக்சிபிலிட்டியை கொண்டு வாங்க. நான் நிறைய தமிழ் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சஸ் நான் இப்போ தான் பார்க்குறேன். அவங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க, இந்த மொபிலிட்டி எக்ஸசைஸை. நான் அதை டே ஒன்லேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதை யாரும் கேட்குறதில்ல. தயவுசெய்து இந்த மொபிலிட்டி எக்ஸசைஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி உடம்பை வாரத்துக்கு, நான் இப்போ நினைக்கிறேன் ஜிம்முக்கெலாம் போகும்போது டயர்டாக இருக்கும், இப்போ நான் நினைக்கிறேன் அந்த டயர்டாக இருக்கிற நாளில் போய்ட்டு நான் மொபிலிட்டி பண்ணிட்டு வந்துக்கலாமே. அதாவது வெயிட்டை தூக்க தேவையில்ல, நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய அந்த தசைகளை வந்து டைட்டாக இருக்கிறத கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி இருந்துருக்கலாம். அதை நீங்கள் பண்ணுங்கள். 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ரன்னிங்க்கு அதிகமாக டைம் கொடுக்குறத விட இந்த மாதிரியான உடம்பில் வந்து ஹாம்ஸ்ட்ரிங், க்ளூட்டு, கை, அதே மாதிரி தான் எனக்கு கையும் ஒரு தடவை வந்து எப்போ நடந்துனே தெரில, தூக்கி எனக்கு இந்த கையில் வந்து ஏதோ ஆயிடுச்சு. கிரிக்கெட் விளையாடுவேன். இது இப்போ 2-3 வருஷமாகவே என்னால் வந்து பாலை வந்து என்னால் சரியாக த்ரோ பண்ண முடியாது லாங் டிஸ்டன்ஸ்க்கு. அது ஐ திங்க் வந்து பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணும்போது தான் ஏதோ ஆயிடுச்சு. அது என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுவுமே காரணம் வந்து இந்த முன்னாடி நான் பண்ணாத அந்த ஸ்ட்ரெச் தான். இது எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெச் தான். ஸ்ட்ரெச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மொபிலிட்டி இப்போ எனக்கு என்ன ஒரே ஆசை என்ன தெரியுங்களா, ரன்னிங்லாம் எனக்கு கோல் தான். ஹைராக்ஸ்க்கு போகணும், கிராஸ்ஃபிட் பண்ணணும், அயன்மேன் பண்ணணும், எல்லாரும் ஆசை இருக்கும். காசு இருந்து, நேரம் இருந்து, நம்மளோட உடம்பு ஒத்துழைச்சி, எனக்கு அது உண்மையிலுமே இன்ட்ரெஸ்ட் இருந்து, நாட் ஃபார் அதர்ஸ், வெளியிலேருந்து எனக்கு வேலிடேஷன் வரத்துக்காக நான் போகாமல் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணுவோம் ஃப்யூச்சரில். ஆனால் அதெல்லாம் தாண்டி எனக்கு என்ன இப்போ தோணுதுன்னா, உண்மையிலுமே என்னோடய கோல் வயசாகும்போது என்னோடய உடம்பு, நான் இந்த யோகாசனம் பண்ணுறாங்கல்ல, இந்த யோகாசனத்தில் இருக்கக்கூடிய அந்த லெவலுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி நான் கொண்டு வரணுன்றதான் எனக்கு இப்போ கோலாகவே இருக்குது. அந்த லெவலுக்கு கோல் கொண்டு வந்துட்டேன்னா எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி வெயிட்டையும் நான் இன்னும் குறைக்கணும். இன்னும் ஒரு 5 கிலோ நான் இன்னும் குறைக்கணும் தான் நான் விருப்பப்படுறேன். மசில்ஸ், அதுக்கப்புறம் மசில்ஸை பில்ட் பண்ணிக்கலான்னு தான் நான் ஃபஸ்ட்டு. இப்போ நான் வந்து வெயிட்டை குறைச்சிட்டு இப்போ வந்து ஓடுறதில்ல, அதனால் வெயிட்டு குறையல. திரும்பி ஓட ஆரம்பிச்சிட்டேன்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக அது குறைஞ்சிடும் என்ன சாப்பிட்டாலும். ரன்னிங் அந்த மாதிரியான ஒரு மேஜிக் தெரப்பி. அதுக்கப்புறம் மசில்ஸை நான் வந்து தேவையான மசில்ஸை மட்டும் வச்சுக்கலான்னு நான் பார்க்குறேன். ஸோ என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பிக்கிறீங்கன்னா ரொம்ப யங் கிட்ஸாக இருக்கீங்க, தயவு செய்து மொபிலிட்டியை வந்து டெய்லியும் ஒரு 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி, டெய்லியும் வேணால் வாரத்தில் 2 நாள், நீங்கள் 25-30 வயசுக்கு மேலே இருக்காங்கல்ல, அவங்களாம் டெய்லியும் ஒரு 15-20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட மசில்ஸை தயவு செய்து ரிலீவ் பண்ணுங்கள். அதுக்கு இருக்கக்கூடிய அந்த டைட்னஸை ரிலீவ் பண்ணுங்கள். அது பண்ணுறதே மிகப்பெரிய ஒரு விஷயம் உங்கள் உடம்புக்கு. அதை அந்த லெவலில் யாரும் ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் இது வரையெல்லாம் பார்க்குறீங்க, இல்லை ஓட்டி இங்கே வரீங்கன்னா தயவு செய்து இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது நீங்கள் பார்த்தா தான் இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். நான் ஷூவை பற்றியே நிறையா பேசிகிட்டு இருக்கேன், நிறையா வீடியோஸ் நான் போடுறேன், அதை நிறையா பேர் பார்க்க மாட்டுறாங்க. ஸோ தட்ஸ் இட். என்னோடய பர்சனல் ஜேர்னியை நாங்கள் ஷேர் பண்ணுன்றதுக்காக தான் இந்த சேனலே ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் வந்து இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா படிங்க. படித்தா தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்மளால் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ரன்னிங், எஸ், அது வந்து ஸ்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ஏதாவது ஒரு அடிக்ஷன் தேவை. அது நல்ல அடிக்ஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவீங்க. அந்த நோக்கத்தில் தான் நான் ரன்னிங்கை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்து, அது ஒரு நல்ல அடிக்ஷன். அது கொண்டு போய் சேர்றதுனால மற்ற தப்பான அடிக்ஷனுக்கு யாரும் போக மாட்டாங்கன்றனால தான் நான் இதை அதிகமாக ப்ரொமோட் பண்ணுறேன். ஸோ நல்லா படிங்க. யங் கிட்ஸாக இருக்கீங்கன்னா நல்லா படிங்க. கல்வி வந்து, ஸ்டடீஸ் வந்து, எஜுகேஷன் வந்து ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷன் இல்லைன்னா ஆஸ் ஆஃப் நவ் நம்ம டெவலப்பிங் கண்ட்ரி, இந்தியா டெவலப்பிங் கண்ட்ரி, மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய ஒரே கயிறு, ஓகேங்களா, அந்த அடியிலிருந்து மேல் மட்டத்துக்கு வரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே கயிறு அக்சசிபிளாக இருக்கக்கூடிய, அதாவது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு எதுனா கல்வி மட்டும்தான். அந்த கல்வியை வந்து விட்டுறாதீங்க. நல்லா படித்து அடுத்த கட்டத்துக்கு வாங்க, உங்கள் குடும்பத்தை முன்னேற்றுங்க. ஸ்போர்ட்டையும் வந்து கூட கொண்டு வாங்க. அது உங்களை வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். அது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு
நண்பனாக எப்பயுமே இருக்கும். அது ஏதோ ஒரு கான்ஃபிடென்ஸ் எப்பயுமே தந்துக்கிட்டே இருக்கும் ஸ்போர்ட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா. ஸோ யா, தட்ஸ் இட். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி ரன்னிங். பி சேஃப். பீஸ்.